அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் 2 கொடுப்பனவுகள் குறைக்கப்படுவதாக தெரிவித்து நாளை பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட தயாராக இருந்தனர். அடிப்படை சம்பளத்தில் உள்ள 80க்கும் மேலதிகமான சேவை கொடுப்பனவினை புதிய சம்பள திருத்தத்துடன் 120 பங்குகள் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அடிப்படை சம்பளத்தில் 20ல் 1 பங்காக இருந்த விடுமுறை கொடுப்பனவு 30ல் 1 பங்காக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கடந்த வியாழக்கிழமை அரச வைத்திய அதிகாரிகளை அழைத்திருந்தார். இங்கு பிரச்சனை ஏற்பட்டதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். இதனூடாக ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்பில் உடனடி கலந்துரையாடலில் ஈடுபட்டு எமக்கு அறிய தருவதாக உறுதியளித்தார். ஜனாதிபதியின் கலந்துரையாடலின் போது இவ்வாறான பதில் கிடைத்துள்ள போதிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை தனித்தனியாக நேற்று சந்தித்தனர். இதனிடையே அவர்களின் நிறைவேற்றுக் குழுவும் ஒன்று கூடி பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். அரச வைத்திய அதிகாரிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவை சந்தித்ததுடன் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட போவதாகவும் இன்று காலை தெரிவித்தனர். அந்த கலந்துரையாடலின் பின்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து நாளை முன்னெடுக்கவுள்ள பணிப்பகிஷ்கரிப்பினை கைவிட தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தனர். ஜனாதிபதி எம்முடன் இன்று கருத்து பரிமாறலில் ஈடுபட்டார். அதேபோன்று நமக்கு தெரியும், சுகாதார அமைச்சர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க நிறைவேற்று குழுவுடன் இன்று நண்பகல் எமது பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இத்தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு சுகாதார அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். அவருடனான கலந்துரையாடலின் பின்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்று குழு கூட்டத்தை நடத்தினோம். இதன்போது அவருடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக கருத்தில் கொண்டு நாளை முன்னெடுக்கப்படவிருந்த பணிப்பகிஷ்கரிப்பை மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு வரை ஒத்திவைக்க நாம் தீர்மானித்துள்ளோம். இதேவேளை வைத்திய அதிகாரிகளுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார். கௌரவ சபாநாயகரே, மேலதிக கடமைக்கான கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக கூற முயல்கின்றனர். மேலதிக கடமை தொடர்பில் நான் கூறுகிறேன். பிரீமினி கிரேடில் எக்ஸ்ட்ரா டியூட்டி 187 ரூபாவாக உள்ளது. நாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அதனை 765 ரூபாய் வரை அதிகரிப்போம். கிரேட் 2வில் தற்போது எக்ஸ்ட்ரா டியூட்டி 796 ரூபாவாக உள்ளது. நாம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து அதனை 925 ரூபாய் வரை அதிகரிப்போம். ஒரு மணித்தியாலத்துக்கான கொடுப்பனவையை கூறினேன், நினைவில் கொள்ளுங்கள். மணித்தியாலத்திற்கு 925 ரூபாய் வரை அதிகரிக்கும். தற்போது கிரேட் 1 எக்ஸ்ட்ரா டியூட்டி ஒரு மணித்தியாலத்திற்கு 1101 ரூபாய் என உள்ளது. அது ஏப்ரல் மாதத்தில் இருந்து 1307 ரூபாய் வரை அதிகரிக்கும். ஜூனியர் கன்சல்டன்ட் ஒருவருக்கான எக்ஸ்ட்ரா டியூட்டி 1302 ரூபாவாக ஒரு மணித்தியாலத்துக்கு உள்ளது. அது 1542 ரூபாய் வரை அதிகரிக்கும். ஆகவே எவருக்கும் எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுப்பனவு குறைவடைவதாக கூற முடியாது. அனைவருக்கும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஒரு மணித்தியாலத்துக்கான எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுப்பனவு ஓரளவு அதிகரிக்கும். சில கொடுப்பனவுகள் 206 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்கும். பொதுவாக வைத்திய அதிகாரிகளுக்கு விடுமுறை நாள் கொடுப்பனவு கிடைக்கும். விடுமுறை நாளுக்கான கொடுப்பனவை நாம் இவ்வாறு அதிகரித்துள்ளோம். தற்போதைய கொடுப்பனவு பிரீமினி கிரேட் என்றால் விடுமுறை கொடுப்பனவாக 2714 ரூபாய் 50% ஆகும். அது 3138 ரூபாய் வரை 423 ரூபாய் 50% அதிகரிக்கும். கிரேட் 2விற்கு தற்போது 2915 ரூபாய் உள்ளது. அது 3379 ரூபாய் வரை அதிகரிக்கும். கிரேட் 1 எம்ஓ ஒருவருக்கு தற்போது விடுமுறை நாளுக்கான கொடுப்பனவாக 3590 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது 4189 ரூபாய் வரை அதிகரிக்கும். ஜூனியர் கன்சல்டன்ட் ஒருவருக்கு தற்போது 4400 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது 5200 ரூபாய் வரை 800 ரூபாயால் அதிகரிக்கும். ஆகவே தற்போதுள்ள விடுமுறை நாளுக்கான கொடுப்பனவை விட மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதம் அதிகரிக்கும். இந்த அடிப்படை சம்பளம், மேலதிக கடமை நேர கொடுப்பனவு, விடுமுறை கொடுப்பனவு மாத்திரமல்ல,
அனைவரினதும் வருடாந்த சம்பள அதிகரிப்பையும் அதிகரித்துள்ளோம். 250 ரூபாய் வருடாந்த சம்பள அதிகரிப்பை 450 ரூபாய் வரை 80 வீதத்தால் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி கூறினார். இதற்கமைய தற்போதுள்ள 1335 ரூபாய் சம்பள அதிகரிப்பு 2400 ரூபாய் வரை அதிகரிக்கும். 1345 ரூபாய் சம்பள அதிகரிப்பு 2420 ரூபாய் வரை அதிகரிக்கும். தற்போதுள்ள 1630 ரூபாய் சம்பள அதிகரிப்பு 2940 ரூபாய் வரை அதிகரிக்கும். 2170 ரூபாய் சம்பள அதிகரிப்பு 3900 ரூபாய் வரை அதிகரிக்கும். கணக்கிட்டு பார்த்தால் நான் கூறும் அளவை விட அதிகம் கிடைக்கும். பிரீமினிக் ரேட்டில் 54,290 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெற்ற ஒருவரின் கிராஸ் பே 2,04,173 ரூபாய் இருக்குமாயின் இந்த சம்பள அதிகரிப்புடன் ஏப்ரல் மாதத்தில் இருந்து 2,58,687 ரூபாய் கிடைக்கும். 2027 ஆண்டு ஜனவரி மாதமாகும் போது 2,83,165 ரூபாய் கிடைக்கும். 2,40,000 ரூபாவை யாராவது எக்ஸ்ட்ரா டியூட்டி செய்து பிஎச் செய்திருந்தால் அது 2,83,165 ரூபாய் வரை அதிகரிக்கும். எவரேனும் 2,57,870 ரூபாவை கிராஸ்பே பெற்றிருந்தால் அது 3,19,307 ரூபாய் வரை அதிகரிக்கும். யாராவது 3,09,995 ரூபாவை பெற்றிருந்தால் அது 3,82,876 ரூபாய் வரை அதிகரிக்கும். எவரேனும் 3,52,740 ரூபாய் கிராஸ் பே பெற்றிருந்தால் அது 4,44,400 ரூபாய் வரை அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பு மேலும் எவ்வாறு அதிகரிக்கும் என்பதையும் நான் கூறுகிறேன். எமது அரசாங்கம் பேய் டாக்ஸை மறுசீரமைத்தது. இந்த வரி திருத்தத்தை அடுத்து ஏற்கனவே 1.5 லட்சம் ரூபாய் இல்லை வரி செலுத்திய வைத்திய அதிகாரிகள் சுமார் 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் வரியை செலுத்தினர். ஆனால் தற்போது அவ்வாறு வரி செலுத்த வேண்டியதில்லை. 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரை 100 வீதம் வரி விடுவிப்பை வழங்கியுள்ளோம். 2 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற்றவர்களின் வரியை 72 வீதத்தால் குறைத்துள்ளோம். 2.5 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற்றவர்கள் உழைக்கும் போது செலுத்த வேண்டிய வரியில் 62 வீதத்தை விடுவித்துள்ளோம். 3 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற்றவர்களின் வரியை 46 வீதத்தால் குறைத்துள்ளோம். இவ்வாறு பார்க்கும்போது கௌரவ பிரதி சபாநாயகரே, நாம் அனைவருக்கும் சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளோம். எமது அரசாங்கம் தற்போது வழங்கக்கூடிய அதிகபட்ச சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளது. நான் சுகாதார அமைச்சராக பதவியேற்றவுடன் முதலாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடனேயே கலந்துரையாடினேன். சில தினங்களுக்கு முன்னதாக அவர்கள் அந்த பிரச்சனையை முன்வைத்த போது ஜனாதிபதி 40 நிமிடங்கள் GMO அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். ஆனால் 6ஆம் தேதி சுகாதார அமைச்சின் ஒதுக்கீடுகளை அடிப்படையாக கொண்டு 5ஆம் தேதி நாடளாவிய பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து 7ஆம் தேதி தொடர் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு நோயாளர்களை சிரமத்திற்குள்ளாக்குவதாக நேற்று தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. கௌரவ சபாநாயகரே, நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இத்தகைய சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ள நிலையிலும் இதனை செய்வது அநீதியாகும். அந்த அநீதியை இழைக்க வேண்டாம் என நான் வைத்திய அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுக்கிறேன். எவருடன் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம். எந்த ஒரு சங்கத்துடனும் பேச்சுவார்த்தைக்கு தயார். ஆகவே மக்களை அசௌகரியத்திற்குள்ளாக்கி அநீதியான முறையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் கஸ்பாவத் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமுமான சமன் ரத்னப்பிரிய அரசு தாதியர் அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் 6ஆம் தேதி 3 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தவுள்ளதாக இன்று அறிவித்தார். இது ஒரு கனவு சம்பளம் என நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் பொய்யொன்றை கூறி இதனை சர்ச்சைக்கு வித்திட நடவடிக்கை மேற்கொண்டார். அதனால் நாம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுக்க தீர்மானித்தோம். அரசு தாதியர் அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எதிர்வரும் 6ஆம் தேதி காலை முதல் நண்பகல் வரை 3 மணித்தியாலங்களுக்கு நாம் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். முற்பகல் 11:30 மணியளவில் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் பாரிய போராட்ட பிரசாரத்தை மேற்கொள்ள உள்ளோம். சம்பள அதிகரிப்பினை காண்பித்து அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தினை கொடுப்பனவில் இருந்து குறைத்துள்ளனர். தாதியர், அனைத்து நிறைவுகாண் மருத்துவ ஊழியர்கள், உயிரியல் மருத்துவ பொறியியல் ஊழியர்களின் சங்கங்கள் ரத்னப்பிரியவின் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளன. அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஊடக சந்திப்பொன்றை இன்று நடத்தியது. எங்களுக்கு கூறவில்லை, எமக்கு தெரியாது. சமன் ரத்னப்பிரியவுக்கு அரகல செய்ய தேவையில்லை. தொழிற்சங்க சம்மேளன பணிப்பாளர் நாயகம் இதனை ஏற்கனவே பெற்றுக் கொடுத்திருக்கலாம். அதனை பெற்றுக் கொடுப்பதற்கான இயலுமை இருந்தது தானே.